அமெரிக்க அதிபர் டிரம்பின் நடவடிக்கைக்கு ஒருபோதும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என அமெரிக்காவுக்கு சீனா பதிலடி கொடுத்துள்ளது. அடுத்தடுத்து சீனா கொடுத்துள்ள எச்சரிக்கைதான் உலகளவில் கவனத்தை ஈர்த்து வருகிறது. சில தினங்களுக்கு முன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீனா மீது திடீரென 100% வரி விதித்து உத்தரவிட்டார். இந்த உத்தரவால் அமெரிக்கா சீனாவுக்கு இடையேயான உறவு மோசமடைந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் இந்த நடவடிக்கையை சீனா கடுமையாக கண்டித்துள்ளது. அதே சமயம் தேவைப்பட்டால் பதிலடி கொடுப்போம் என கூறிய சீனா அமெரிக்க கப்பல்களுக்கு துறைமுக கட்டணத்தை உயர்த்தப் போவதாக அறிவித்து அதிர்ச்சி கொடுத்துள்ளது. இதனால் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக போர் உச்சத்தை எட்டியுள்ளது. இப்படி பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்துள்ளது. சீன நலன்களுக்கு கடுமையான தீங்கு விளைவிக்கும் வகையில் இந்த அறிவிப்பு இருப்பதாகவும் இது இருதரப்பு பொருளாதார வர்த்தக பேச்சுவார்த்தைகளை சிதைப்பதாக இருக்கிறது என சீனா அதில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் நாங்கள் ஒரு வரி போரை விரும்பவில்லை என்றும் அதே சமயம் அதை பற்றி பயப்படவும் இல்லை, அதிக வரிகள் விதிப்பதாக அடிக்கடி அச்சுறுத்துவது சீனாவுடன் ஒத்துப்போக இது சரியான வழியில்லை என அறிக்கையின் மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் அமெரிக்காவின் இந்த முடிவு இரட்டை நிலைப்பாட்டிற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்றும் சீன வர்த்தகத்துறை அமைச்சகம் விமர்சித்துள்ளது. சீனா ஒருபோதும் சண்டையிட விரும்பவில்லை என்ற போதிலும் சண்டையிட பயப்படவும் இல்லை என்றும் அதில் கூறப்பட்டு இருந்தது. மேலும் தேவைப்பட்டால் பதிலடி நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் சீனா எச்சரித்துள்ளது. அது மட்டுமின்றி அமெரிக்கா இப்படி அச்சுறுத்தலுக்கு பதிலாக பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண வேண்டும். வரி விதிப்பு நடவடிக்கைகளில் அமெரிக்கா பிடிவாதமாக இருந்தால் சீனா அதன் சட்டப்பூர்வமான உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்க உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க தயங்காது என சீனா கடுமையாக விமர்சித்துள்ளது. சீனாவின் இந்த எச்சரிக்கைக்கு பிறகு அதிபர் டிரம்பின் நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது இனிவரும் காலங்களில் தெரியவரும் என்கின்றனர் பொருளாதார வல்லுநர்கள்.